நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை. மின்தடையால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் தொடர்ந்த வழக்கில் ஆணை. பழிவாங்கும் செயலில் ஈடுபட்டுள்ள பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் மீது நடவடிக்கை எடுக்க தமிழக அரசுக்கு மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். திமுக அரசின் ஏவல் படைகளுள் ஒன்றாக கையூட்டு ஒழிப்பு காவல்துறை மாறிவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். வாணியம்பாடியில் 3 மணி நேரத்துக்கு கொட்டி தீர்த்த கனமழை. அரசு மருத்துவமனை வளாகத்தில் தண்ணீர் தேங்கியதால் மக்கள் அவதி. கோவை மாவட்டம் அன்னூர் பகுதியில் வீசிய சூறைக்காற்றால் 50,000க்கும் மேற்பட்ட வாழைகள் முறிந்து சேதம். பாகிஸ்தானுக்கு நிதி வழங்குவதை பன்னாட்டு நாணய நிதியம் மறுபரிசீலனை செய்ய வேண்டுமென நடுவண் அமைச்சர் ராஜ்நாத் சிங் வலியுறுத்தல். ருமேனியாவில் நடைபெற்ற சூப்பர் பெட் கிளாசிக் சதுரங்க போட்டியில் பட்டம் வென்ற பிரக்யானந்தாவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து. உத்தரகாண்ட் மாநிலம் கேதார்நாத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனையின் உலங்கூர்தி தரையில் விழுந்து விபத்து. நல்வாய்ப்பாக பயணித்தவர்கள் உயிர் பிழைப்பு. திண்டுக்கல் மாவட்டம் சங்கரன்பாறையில் விறுவிறுப்பாக நடைபெற்ற சல்லிக்கட்டு. காளைகளை அடக்கி பரிசுகளை தட்டிச் சென்ற வீரர்கள். பீகாரில் நடைபெற்ற தேசிய அளவிலான களரி போட்டியில் பதக்கம் வென்ற மாணவர்களுக்கு சொந்த ஊரான மடத்துக்குளத்தில் உற்சாக வரவேற்பு.